வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான கருப்பு கொண்டக்கடலை மசாலா, இந்த பூரிக்கேற்ற இந்த கொண்டக்கடலை மசாலா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பூரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை நான் எடுத்திருக்கேங்க. இதை நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் நல்லா 4 to 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதிலையே நான் தேவையான அளவு உப்பும் சேர்த்து இப்போ குக்கரில் 4 to 5 விசிலுக்கு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. இப்போ நான் 5 விசிலுக்கு குக்கரில் நான் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நான் 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி இப்போ இதில் கடாயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குற டைமுக்கு நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை இப்போ வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஒரு 15 அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன், ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருப்பு கொண்டக்கடலை தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கடாயில் சேர்த்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா இப்போ கடாயிலே ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற முடியும் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மசாலா பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செய்யக்கூடியது. நம்ம கொண்டக்கடலை குக்கரில் வேக வைக்கிற டைமில் நம்ம கடாயில் வெங்காயம் வதக்கி ரெடியாக வச்சிட்டோன்னா டக்குன்னு மிக்சியில் அரைச்சி நம்ம இதில் ஊற்றிட்டோன்னா டக்குன்னு ரெடி ஆயிரும். மிளகாத்தூள்லாம் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோலை மசாலா சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா டேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க கொண்டக்கடலை, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருக்க கருப்பு கொண்டக்கடலையை இப்போ நம்ம கடாயில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், அருமையான கருப்பு கொண்டக்கடலை மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கன்சிஸ்டன்சி இப்போ பாருங்களேன் கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணி பதமும் இல்லாமல் கெட்டி பதமும் இல்லாமல் இது மாதிரி இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக நறுக்கிய கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சுவையான அருமையான பூரிக்கு இந்த கொண்டைக்கடலை மசாலா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. 10 பூரி கூட ரொம்ப அசால்ட்டாக சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது முடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.